ஹாய், வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசத்துக்கு நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. அதனால் சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு காமராஜபுரம் செம்பாக்கம் பக்கத்தில் இருக்குல்லையே, அங்கே இருக்கிற சின்னதுரை அன்கோ அங்கே தான் வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கலெக்ஷனும் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டதால் சரி, நம்ம தாம்பரம் சரௌண்டிங்லேயே ரொம்ப தூரம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எங்கள் ஃபேமிலிக்கே வந்து தட்டில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கானது காசு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு தான் புடவை செலெக்ஷனுக்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணுக்கு எடுத்தது. ரொம்ப செமிக்கிலாம் வச்சு ரொம்ப குத்துற மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி மயில் மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து சோலி டைப்பு, ரொம்ப சூப்பராக இருந்தது. பிங்க் கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மயில் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தேன். ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கி போட்டுட்டு வந்தா. இது வந்து என் தம்பி பொண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் சோலி டைப் தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் போட்டால் தானே போட முடியும், அதனால் இப்படி எடுத்துகிட்டு வந்தேன். இதுவுமே வந்து செமிக்கி வச்ச மாதிரிலாம் கிடையாது, ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தான். அவளுக்குமே டார்க் பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அதை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பார்த்ததுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் பிடிக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம சின்னதுரையில் தான் எல்லாமே எடுத்தது. ஷாலுமே அது கொடுத்துருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. பட்டு வேஷ்டி, இந்த கலர் ஷர்ட் தான் வேணும் அப்படின்னாரு. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியே வேஷ்டி சட்டை, இந்த கலர் ட்ரெஸ்ஸு வேஷ்டி சட்டை எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் நாத்தனார் பொண்ணு வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான், அதனால் சரி கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கட்டும். என்னோடய அக்கா பொண்ணுக்கு நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து நல்லா ஒரு ஃப்ளவர் இருக்க மாதிரியும் பேர்டு இருக்க மாதிரியும் ஆனது, யானையும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. வந்து ஒயிட்டே கிடையாது இது, ஆனால் வந்து அவளுக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஒயிட்டில் வந்து இது சூஸ் பண்ணியிருந்தேன். கலர் வந்து நிறைய கிடைக்கலைங்க. இவளுக்கும் பிங்க்கு தான் பார்த்தேன், ஆனால் ஆஃப் ஒயிட் தான் கிடச்சிது. சரி, அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நான் வாங்கிட்டேன். இதுவுமே வந்து எம்ப்ராய்டிங், ஃபுல் எம்ப்ராய்டிங் தான். ஸ்டோன்ஸ் ஒர்க்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா குழந்தைங்களாம் இப்போ போட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக குத்துதுன்ட்டுனே போட மாட்டேறாங்க. அதனால் நான் எம்ப்ராய்டிங் இருக்க மாதிரி தான். எனக்குமே ஒரு 2-3 சாரீ எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இருந்தது கலெக்ஷனு. எனக்கு பிளாக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து வீட்டு யூஸ்க்காக ஒரு 2 சாரீ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 600 கிட்ட தான் வருது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் துணியோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருந்தது. பார்டர் ஆஃப் பார்டரில் சூப்பராக இருந்தது. இதை வந்து பிளாக் கலர் ஒன்றும் இன்னொரு கலரும் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் மேலே காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியாருக்காக எடுத்தேன். மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் ப்ளூ கலர் பார்டர் இருக்க மாதிரி. இது வந்து ஆஃப் பட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500க்கு மேலே தாங்க. எதுவுமே கம்மியே கிடையாது. எல்லாமே 2500, 800 அந்த மாதிரி தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரோட மாமியாருக்கு பிங்க் கலர், இந்த மாதிரி பூனம் சாரீ தான் அவங்க விரும்பி கட்டுவாங்க. அதனால் அவங்களுக்காக இது வந்து வாங்கியிருந்தோம். அவங்க பட்டு அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க, பூனம் தான் விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரி சாரீக்கு போயாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 600 அங்கே. குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாமே 1800. அதுலேயே வந்து ஆஃபரும் வந்து கொடுத்துருந்தாங்க. சின்னதுரை அன்கோவில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து மேனேஜராக இருக்கார். அதனால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் டோட்டல் வேல்யூவில்
டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு கிடச்சிது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா தான் கிட்டக்க போய் பார்க்கலான்ட்டு தான் போனோம், கிட்டக்க இருக்கேன்னு. ஆனால் அந்த மேனேஜர் வந்து எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு அப்புறம் எடுத்து முடித்த பிறகு எங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு போனார். நல்ல மனசு அவருக்கு, அதுதான் சொல்லணும். இதுவுமே வந்து நான் வந்து வீட்டு யூஸ்க்காக எடுத்தேன். இதே மாதிரி இன்னொரு கலர் வந்து எங்கள் சின்ன நாத்தனாருக்கு, எனக்கு டோட்டலாக வந்து 3 நாத்தனார். இவங்க வந்து லாஸ்ட்டு நாத்தனாருக்கு வந்து ரொம்ப கிராண்டாக வேண்டாம், எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கக்கிட்ட வீடியோ காலில் காமிச்சு அவங்களுக்கு வந்து இந்த சாரீ வந்து எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து கிரகப்பிரவேசத்துக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இதை தான் போட்டு வரணும் அப்படின்னே சொல்லியிருந்தோம். அதுக்காக முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க், ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து நல்லா தச்சுட்டு போட்டு வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனாருக்கு, அவங்க வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க வீடியோ காலில். எல்லாருக்குமே மோஸ்ட்லி வீடியோ காலில் வந்து கூப்பிட்டாச்சு. ஏன்னா வந்து லேடிஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும், எங்கள் நாத்தனாரங்களுக்கு ஒன்று பிடிக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது, எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்லே ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பனாரசி சில்காம். இது வந்து சுத்தமாக வந்து இதுவே போகாது, சாயமே போகாதுங்களாம். அந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ரொம்ப வந்து தூக்கிக்கிட்டு சொருக்கிட்டு நம்ம வந்து வேலை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தது, ரொம்ப தின்னாக இருந்தது, பார்ட்ரு வச்சுருந்தது. ரொம்ப சூப்பரான கலரு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி பனாரசி சில்க்லேயே வந்து எல்லாருக்குமே, வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ்க்குமே அந்த மாதிரி எடுத்தாச்சு. என் தம்பி ஒய்ஃபு, எங்கள் அக்கா, எங்கள் 3 நாத்தனார், அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மெட்டீரியல்லே எடுத்தாச்சு. அதில் எல்லாமே வந்து நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்க சொன்னாங்க இந்த டிசைனில் இந்த 6 சாரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மொத்தமாகவே நாங்கள் 6 சாரியாக கொண்டு வந்துட்டோம். இந்த கலர் காம்பினேஷனுமே நல்லா இருந்தது. அடுத்து என் தம்பி ஒய்ஃப்க்கு தான் முன்னாடி பிங்க்கு, டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு எங்கள் அக்காவுக்கு, லைட் பிங்க்கு ப்ரௌன் கலர் வந்து என்னோட தம்பி ஒய்ஃப்காக நான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டிட்டும் வரணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த வாட்டி எடுத்ததில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ரேட்டு தாங்க கொஞ்சம் கூட இருக்குது, இருந்தாலும் இந்த மாதிரி ரேட்டில் தான் கொஞ்சம் கலர்ஸும் நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு 2மே பையன்தான். எனக்கு வந்து பொண்ணு கிடையாது. அடிக்கடிக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு அதை வந்து எங்கள் பெரிய நாத்தனாரும் சொன்னாங்க, அடிக்கடி ஃபங்க்ஷனாக வைக்க போகிறோம், இது கிரகப்பிரவேசம், இது லாஸ்ட்டு, அதனால் நீ வந்து கொஞ்சம் நல்லாவே எடு அப்படின்னு சொன்னாங்க. நானுமே அதுதான் வந்து ஃபீல் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தேன். இதோட லாஸ்ட்டு ஃபங்க்ஷனு, இதோட 20 வருஷம் கழித்து தான் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதனால் நம்ம இப்போ எடுத்து கொடுக்கறது நல்ல புடவையாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து இந்த ஆஃப் ஒயிட்டு ரெட்டு வந்து எங்கள் நடு நாத்தனாருக்காக நான் செலக்ட் பண்ணது. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கலெக்ஷன் அந்த ஒரு கடைக்கு போனாலே போதுங்க, வீட்டுக்கு ஃபேமிலிக்கே எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான 3 பீஸ் செட் எல்லாமே இருக்குது. இது 3/4 வந்து பேண்ட்டு வரும், ஆஃபில் வந்து டிஷர்ட் வரும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. என் பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் சேர்ந்த மாதிரி சேமாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவங்களுக்குமே வந்து சூப்பரான குவாலிட்டியாகவே இருந்தது. இப்போ வீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம், டியூஷனுக்கு போகிறோம், எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு போகிறோன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நிறைய ஸ்பைடர்மேன், நரட்டோ அந்த மாதிரி போட்டு பாய்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா சின்னதுரை அண்ட் கோவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து எங்கள் அம்மா வந்து எங்கள் 2 பசங்களுக்கும் வந்து
எடுத்துக்க சொல்லி காசு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்காக வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து என் பசங்களுக்கு போட்டு நான் பார்த்ததில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜீன்ஸ் கிளாத்தில் வந்து போடலாம், ரெட் கலரில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. 2 பேருமே கொஞ்சம் கலர் தான், ரெட் கலரில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம். சேமாகவும் கிடச்சிது. அதனால் வந்து சேமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து 2 பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா சேமாக தான் எடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா எனக்கு இது தான் வேணும், எனக்கு இவன் போட்டிருக்கிறது தான் வேணும், அண்ணன் போட்டிருக்கிறது வேணும், எனக்கு தம்பி போட்டிருக்கிறது வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்காகவே இப்போ சேமாக தான் ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரியும் அமைஞ்சிருச்சு. என் நாத்தனார் பையன், நடுநாத்தனார் பையன், அவனுக்குமே இந்த மாதிரி டிசைன்லேயே வந்து எடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து நம்ம டிஷர்ட்டு, ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாமே தனித்தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. என் சின்ன பையனுக்கு கலெக்ஷன் நிறைய இருந்தது, ஆனால் பெரியவனுக்கு கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் சேமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நடுநாத்தனார் பையனுக்கும் அதே சைஸில், அவனோட சைஸ்லேயே சூப்பராக அதே மாதிரி கிடச்சது. சந்தோஷம்தான். அவங்க 3 பேருமே சேமாக இருப்பாங்க இல்லையா, அதுக்காக அப்படியே வாங்கியாச்சு. இது எல்லாமே வந்து இப்போ இன்னும் 2 நாளில் கொடுக்க ஆரம்பித்தாதான் அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக, ஏதாவது பத்தலைன்னா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வர்றதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்காது. நான் ஜென்ஸுக்கெலாம் வந்து டிஷர்ட்டு அப்புறம் பேண்ட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சைஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடியே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனார் பையன் 2 பேர், அவங்களுக்கு, அவங்க பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு அந்த மாதிரி வந்து சைஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நாங்கள் கேட்டோம் என்ன சைஸுன்னா, அவங்க வந்து சொன்ன பிறகு அதே சைஸில் நம்ம எடுத்தாச்சு. அவங்கக்கிட்டையுமே நம்ம வீடியோ கால் பண்ணி கேட்டு நம்ம வந்து எடுத்தோம். எல்லா ஜென்ஸுக்குமே எனக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வேஷ்டி சட்டை தான் எடுக்கணும்னு என்னோட ஆசை. ஆனால் அவங்க ஒன் டைம் தான் அதை போடுவாங்க அப்படின்றதால சரி நம்ம இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டாக கொடுத்துட்டா அவங்க எப்போனாலும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் ஃபேன் ஷர்ட் மாதிரியே எல்லாருக்குமே ஃபேன் ஷர்ட் மாதிரியே எடுத்தாச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீட்டு கட்டுறவங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன், நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூவும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சின்னதுரை அன்கோல எடுத்த ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.